அப்படின்னு சொல்லுவாங்க. சிற்று இறைவன் நீ அப்படின்னா இறைத்தன்மையில் ஒரு பகுதி நீ அப்படின்றத நம்ம வந்து பெரும்பான்மையாக சொல்கிறோம். உயிர் என்பது இறைத்தன்மையுடைய ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை லேசாக நம்ம உணர்ந்தாலே நம்மள்கிட்ட வந்து ஒரு அதிகப்படியான சக்தி உருவாகும். இந்த கலைஞர்கள், இதை உருவாக்குற கலைஞர்களுக்கு இறைவனுக்காக இந்த பணியை செய்கிறோம் அப்படின்னு நினச்சி செய்யும்போது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கையும் ஊக்கமும் தன்னம்பிக்கையும் முழுதாக வெளிப்படுது. அந்த வெளிப்பாடு தான் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு. நினச்சி பாருங்களேன், வெறும் குச்சியை வச்சு கயிறை வச்சு கட்டி இவ்வளோ பெரிய உயரமும் கோபுரமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வடநாடுகளில் இருக்கிற கோபுரங்கள் மற்ற எல்லாமே இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோபுரங்களும் இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான். பெரும்பாலும் நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து சொல்கிறதில்ல. அதனால் நம்ம அதை தேர்வாக நினச்சி அதோட விட்டுறோம். இது மட்டும் இல்லை, சின்ன குழந்தைகள் கூட தேர் இழுத்து விளையாடுற பழக்கம் தமிழர்கள்ட்ட ரொம்ப நாளாக இருந்திருக்கு. விளையாடுவதற்கு கூட ஒரு தேர், சக்கரம், ஒரு எப்படி ஒரு அமைப்பு வந்து